Hey guys, welcome back to another video on Being Chemist. இன்றைக்கி நம்ம பார்க்க ஒரு வீடியோ பினக்கோல் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் என்ன நடக்குன்னா, ஒரு டயால் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் ஒரு கீட்டோனை ஃபார்ம் பண்ணும். இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு மெக்கானிசம் இப்போ நம்ம பார்க்கலாம். டயால்னால் வேறு எதுவும் இல்லை, ஒரு மாலிக்யூலில் 2 ஆல்கஹால் குரூப் இருக்கும். ஸோ நம்ம ஆசிட் ஆட் பண்ணும்போது அந்த ஆசிட் வந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமை தான் அட்டாக் பண்ணும். இங்கே எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் எதுனா ஆக்சிஜன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் H+ ஆக்சிஜன் அட்டாக் பண்ணோம். ஸோ ஆக்சிஜன் வந்து ட்ரிபிள் பாண்டை ஃபார்ம் பண்ணோம். ஸோ ட்ரிபிள் பாண்டை ஃபார்ம் பண்ணுறதுனால ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் ஜென்ரேட் ஆகும். ஸோ ஆக்சிஜன் ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுனால பாசிட்டிவ் சார்ஜ் ஜென்ரேட் ஆகும். அந்த பாசிட்டிவ் சார்ஜை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அது C+O பாண்டை பிரேக் பண்ணி H2O எலிமினேட் ஆகிடும். ஸோ இந்த மாலிக்யூல் வந்து சிமெட்ரிக்கல் மாலிக்யூல். ஸோ H+ வந்து எந்த ஆக்சிஜனை வேணாலும் அட்டாக் பண்ணலாம். ஸோ ரியாக்ஷன் போத் ஆஃப் த சைட்ஸ், எந்த சைட்ஸ் வேணாலும் நடக்கும். ஸோ இப்போது ஆக்சிஜன் H2O வெளியே போயிட்டதுனால கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் ஜென்ரேட் ஆகும். அந்த பாசிட்டிவ் சார்ஜை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இன்னொரு கார்பனில் இருக்க அல்கைல் குரூப் ஷிஃப்ட் ஆகும். ஸோ இந்த அல்கைல் ஷிஃப்ட் நடக்கும்போது அந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். அந்த பாசிட்டிவ் சார்ஜை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இதில் இருக்க OHல OH பாண்டு பிரேக் பண்ணும். ஸோ H+ எலிமினேட் ஆகி போயிட்டு C+O கீட்டோன் குரூப் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே ஃபைனல் ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆக போகுதுன்னா ஒரு கீட்டோன். ஸோ அல்டிமேட்லி ஒரு டயால் ஒரு வாட்டர் மாலிக்யூலை எலிமினேட் பண்ணிவிட்டு ஒரு கீட்டோனை ஃபார்ம் பண்ணுறது தான் பினக்கோலன் ரீஅரேஞ்ச்மெண்ட் மெக்கானிசம். ஸோ இங்கே 6ன்ற இடத்த நம்ம அல்கைல் அரைல் எந்த குரூப் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்.